நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செல்போன் பறிப்பு சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக நகர் வடக்கு தெற்கு காவல் நிலையங்கள் மற்றும் திண்டுக்கல் புறநகர் தாலுகா மற்றும் தாடிக்கொம்பு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து எஸ்பி பிரதீப் உத்தரவின்படி நகர் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ், காவலர்கள் ராதா, முகமது அலி, விஸ்வாசம், சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் மற்றும் சைபர் கிரைம் காவலர்கள் உதவியுடன் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட தர்மராஜ், பாண்டிதுரை, வசந்தவேல், மாரிமுத்து ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 16 செல்போன்கள், ஒரு 2 வீலர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெஞ்சல் புயல் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட மக்களுக்கு ரேஷன் அட்டை அடிப்படையில் ரூபாய் 2000 நிவாரணம் வழங்கப்படும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புயலால் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம், சேதமடைந்த குடிசைகளுக்கு ரூபாய் 10,000 நிவாரணத்துடன் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை, நெற்பயிர், இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000, பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500, மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500, எருது, பசு உள்ளிட்ட கால்நடை உயிரிழப்புகளுக்கு ரூபாய் 37,500, வெள்ளாடு, செம்மறியாடு ரூபாய் 4,000, கோழி உயிரிழப்பிற்கு ரூபாய் 100 என அறிவித்தார். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரக்கட்டுப்பாடு ஆண்டுதோறும் ஆய்வு கட்டாயம். இதுகுறித்து FSSAI எனப்படும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மினரல் வாட்டரை அதிக ஆபத்து உள்ள உணவு பிரிவில் வகைப்படுத்தி கடுமையான பரிசோதனைகளை செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. இதற்கான மத்திய உரிமம் வைத்திருப்போர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியுடன் தொடர்புடைய ஆய்வுகளை ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டும். BSI சான்றிதழை நீக்கி FSSAI தரக்கட்டுப்பாட்டை கடுமையாக்கியுள்ளது. பெஞ்சல் புயல் தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ள கடுமையான பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். தமிழக அரசு பேரிடர் பாதிப்பை திறம்பட எதிர்கொண்டு வருவதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதையும் பிரதமரிடம் தெரிவித்தேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பூக்கடை சந்திப்பு, உடுமலை சாலையில் உள்ள நகராட்சிக்கு இடையூறாக உள்ள பூக்கடை மற்றும் கடைகள், கடை முன்பு உள்ள தகர சீட்டுகளை நகராட்சி ஆணையாளரின் உத்தரவின் கீழ் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாகவே கடையின் உரிமையாளர் முன் எச்சரிக்கையாக முன்பு வைக்கப்பட்டுள்ள தகர சீட்டுகள், பிளாஸ்டிக் சீட்டுகள், போர்டுகள் அனைத்தையும் எடுத்து வைக்கும் பணியில் ஈடுபட்டார். திண்டுக்கல், கொடைக்கானல், நாயுடுபுரம் டிப்போ பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த மின்துறை பணியாளர்கள் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின் பணியாளர்கள் உதயகுமார், கருப்புசாமி இருவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற தமிழிசை கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கதேச இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழிசை உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக ராஜா கைதானது குறிப்பிடத்தக்கது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.